எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. திமுகவுடைய 4 ஆண்டுகால சாதனை இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அப்புறம் தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சி நபர்கள், பத்திரிகை நபர்கள் அழகா போட்டோ எடுத்து போட்டோ ஷூட் போட்டுவார். அதுல தவறாம நாள்தோறும் யார் படம் வருதோ இல்லையோ ஸ்டாலின் படம் வரும். இங்கே பாக கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வந்து அவர்களுக்கு பக்கபலமாக இந்த அரங்கம் நிறைய குவிந்திருக்கின்றனர். இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது பாக கிளைக்கழக கூட்டம் அல்ல, அதிமுக மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் நிர்வாகிகளும், பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் இருந்து தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தேர்தலிலே நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்திலே பேசுறான். ஐயோ, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்குன்னே கவலை. சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது, மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி, மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுதான் என்ற கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. கருணாநிதினாலே முடியல, அதிமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சுட்டு வெளியில போன அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லாரும் உங்களுக்கு தகுதி இல்லை. இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தான். மும்முனை மின்சாரம் கரண்ட். விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப அதுவும் இல்லை. இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. நீங்க
பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, பாலியல் கொடுமை இன்றைக்கு தொடர்கதையாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்காத இடமே இல்லை. கஞ்சா போட்டுட்டானா சொல்றதுக்கே வாய் கூசு. 80 வயசு பாட்டு அதை சொல்லக்கூடாது. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. திமுகவுடைய 4 ஆண்டு கால சாதனை இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். டாஸ்மாக் 10 ரூபாய். 10 ரூபாய்னா யாருங்க? ஓ, 10 ரூபாய் பாலாஜா. நாங்க சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஏழை மக்கள் இரவுகள் பாராமல் ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பாளி அங்க கடைக்கு போய் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினா 10 ரூபாய் கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க. இப்படி அநியாயம் நடக்கின்ற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்கிறாங்க? எந்த திட்டமும் இல்ல. கள்ளக்குறிச்சியில் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்லை. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்ல. ஒன்னே மட்டும் செய்யறார். அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுறார். அவர் அப்பா பெயர் வைக்கிறார். அங்கங்க நம்முடைய வரிப்படத்துல நூலகத்தை கட்டி அவர் அப்பா பெயரை வச்சுட்டு போறார். அதோட அவரோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சி நபர்கள், பத்திரிகை நபர்கள் அழகா போட்டோ எடுத்து போட்டோ ஷூட் போட்டுவார். அதுல தவறாம நாள்தோறும் யார் படம் வருதோ இல்லையோ ஸ்டாலின் படம் வரும். ஆனா அது மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதோட ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போடுவார். அப்படி 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இதுவரைக்கும் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்? எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க விளம்பரமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக என்ற அந்த கட்சி இதுக்கு மூடுவராகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். திமுக என்ற அராசக ஆட்சி, தீய சக்தி திமுக இந்த அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அதற்காக வந்திருக்கிற பாகக்கலை நிர்வாகிகள், கழகத்தில் அத்தனை நிர்வாகிகள் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் அயராத உழைத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகிற கூப்பி வேண்டியவர்களை கேட்டுக் கொள்கின்றனர். இன்னைக்கு கழகத்திற்கும் சரி, தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியாக இருக்கின்ற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டம் 100% வெற்றியை நீங்கள் ஈட்டி தர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். அதற்காக இப்பொழுதே கழக பணியிலே ஈடுபடுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அத்தனையும் நம்முடைய வேட்பாளருக்கு கிடைக்க அருள் பாடுபட வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.